திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே தட்பவெட்ப நிலையானது மிகப்பெரிய அளவிலே இந்த வருடத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே இந்த தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தில் எதிர்பாராத வகையிலே மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த தாக்கம் இருப்பதாக மருத்துவ நிபுணர்களும் இதை குறித்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மனித குலத்திற்கு உருவாக்கக்கூடிய ஒரு குளிர் நிலவி வருவதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் வட பகுதியிலே மிகப்பெரிய குளிரினுடைய தாக்கம் இந்த வருடத்திலே இருந்திருக்கிறது. அதையும் தாண்டி தமிழகத்திலே, தென் தமிழகத்தில் கூட அதிகப்படியான குளிர் நிலவினதை நாம் அறிந்திருக்கிறோம். தற்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டெல்லியிலே, நம்முடைய தலைநகர் டெல்லியிலே 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மட்டுமல்ல, சென்னையிலும் வரும் நாட்களிலே 18 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய வானிலை ஆய்வு மையம் இதை குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்ல, காஷ்மீர் ஏற்கனவே அதிக குளிர் பிரதேசமாக காணப்படுகிற காஷ்மீரிலே, தேசத்தின் எல்லை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய குளிரினுடைய தாக்கம் காணப்படுவதாகும். அதிலே சோனமார்க் என்று சொல்லப்படுகிற சுற்றுலா தலம் பனி கட்டிகளால் மூடப்பட்ட பாலைவனம் போல காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இங்கே -10.1 டிகிரி செல்சியஸ் குறைந்த ஒரு தட்பவெட்ப நிலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள, அதாவது காஷ்மீருடைய மத்திய பகுதியில் இருக்கிற இந்த சுற்றுலா தலமானது மிகப்பெரிய அளவிலே பனி கட்டிகளால் மூடப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கடுமையான குளிர் நிமித்தமாக மக்கள் இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற இதை தொடர்புடைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுவார்கள் இந்த குளிரினால் என்று சொல்லி நம்முடைய டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த கடுமையான குளிரிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, ஆங்காங்கே நிலவி வரும் கடுமையான குளிர் அகற்றப்பட்டு நல்ல ஒரு கால சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க, இது நிமித்தம் மக்கள் மத்தியிலே ஒரு பாதிப்பு அல்லது உயிரிழப்போ அல்லது இது நிமித்தமாக சரீரத்திலே பலவிதமான உபாதைகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்தியா முழுவதிலும் நிலவி வருகிற ஒரு மோசமான தட்பவெட்ப நிலையாக இந்த வருஷத்தினுடைய குளிர் பார்க்கப்படுகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த குளிரின் நிமித்தமாக ஆண்டவரை, குறிப்பாக எங்களுடைய எல்லை பகுதி காஷ்மீரின் சோனமார்க் என்று சொல்லப்படுகிற இந்த சுற்றுலா தலம், ஆண்டவரே, இந்த மத்திய காஷ்மீர் பகுதி மிகப்பெரிய அளவிலே -10.1 டிகிரி செல்சியஸிலே அதனுடைய தட்பவெட்ப நிலை குறிக்கப்பட்டு இருக்கிறதை எண்ணி ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம். அதே போல தென்னிந்தியாவிலும் கூட சென்னையிலே அதிகப்படியாக 18 டிகிரி வரை இந்த வருஷத்திலே தொடர்ந்து வரும் நாட்களில் குளிர் நிலவும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறதப்பா. அதே போல வட இந்தியாவிலும் கடுமையான குளிரை ஆண்டவரை ஜனங்கள் சந்தித்து வருகிறார்கள். டெல்லியிலே கூட ஆண்டவரே தகப்பனே 3 டிகிரி செல்சியஸ் வரை அநேக இடங்களிலே ஆண்டவரே தட்பவெட்ப நிலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிற செய்தியை எண்ணி ஆண்டவரை இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடுமையான தட்பவெட்ப நிலையிலிருந்து ஜனங்கள், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்பட, இணை நோய் உள்ளவர்கள் பாதுகாக்கப்பட, இது நிமித்தமாக உயிரிழப்புகளோ பாதிப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றித்தர ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழலை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.